ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒயிட்டி பிளாக்கி. இவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் உள்ளே இருக்க போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ. நான் அப்லோட் பண்ணவே இல்லை. இப்போ 2 டேஸாக ஃபீவராக வேறு வீடியோஸ் எதுவும் இல்லை போடுறதுக்கு. வீடியோஸ் எடுக்கலை. ஸோ ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுல எடுத்து இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நம்ம இங்கே தான் பிள்ளை இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வரப்பில் போயிட்டு அறுத்துட்டு போகிறாங்க. இப்படி அறுத்து இங்கிட்டே வச்சுட்டு போயிட்டா ரிட்டன் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நல்ல பில்லு இருக்க வரப்பாக பார்த்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துப்போம். அப்புறம் 2 சைடும் அறுத்து வச்சுட்டு போவோம். ரிட்டன் வரும்போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதான். சதீஷ், இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அறுத்தாச்சா? பார்த்தீங்கன்னா இவங்க பில்லெல்லாம் அறுக்க தெரியாது இவங்களுக்கு. கல்யாணம் ஆன புதுசில் நான் நல்லா அறுப்பேன். ஸோ இப்போ நாங்கள் மாடு வாங்கினதுக்கப்புறம் பழகிக்கிட்டாங்க பில்லு அறுக்கிறதுக்கு. பாருங்கள், சுற்றிலும் பச்சை பச்சேன்னு ஃபுல்லாக நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள் எங்கள் வீடு. ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுதான் எங்கள் வீடு. அந்த செட்டு போட்ட வீடு, பேக் சைடு வீடு. இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் எங்கள் வீட்டை காட்டுறேன் உங்களுக்கு. நான் இருக்கவா? கஷ்டமாக இருக்கா? ஓகே. இவங்க டெய்லி ஒர்க்கு போயிடுவாங்க, வெல்டிங் ஒர்க்கு. இன்றைக்கி லீவில் இருக்கிறதுனால பிள்ளை இருக்க வராங்க. இல்லைன்னா அவங்க அப்பா தான் அறுத்து போடுவாங்க மாட்டுக்கு. அவங்க அப்பா இன்றைக்கி வெளில போனதுனால இவங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. இப்போ பில்லை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. தம்பி வச்சுட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இவன் பொம்மை படம் பார்த்து பழக்கப்படுத்திடுமா சாப்பாடு ஊட்டும்போதுலாம். ஸோ அதனாலேயே அந்த கான்செப்ட்லேயே செல்ல கேட்டுகிட்டே இருக்கான். எங்கள் பிள்ளை வந்து அள்ளி திங்க வச்சுட்டு போயிருக்காங்க, வருவாங்க. இது நிறையா சேர்ந்துருச்சு. ஒரு பாகம் அறுத்துட்டாங்க, இன்னொரு பாகம் அறுக்கணும். அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. போய் வச்சுட்டு வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். தம்பியை பாருங்க, ஆதியை கேமரா பேக் கேமரா வைக்கிறேன். போய் வச்சுட்டு வராங்க. நிறைய பில்லு இருந்துச்சு, தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால போய் வச்சுட்டு வராங்க. ஆதி சிரிக்கிறான் அவங்க அப்பாவை பார்த்து. போகலாம் நாங்களும். அவ்வளோதாண்டி, முடிஞ்சிட்டு போகலாம் நம்ம. செருப்பை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சேராக இருக்குது, காலை போட்டுட்டு அறுக்க முடியாது. அதனால் ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஏதாவது பேசலாமே.
தங்க குட்டி வாங்க போகலாம். இதுதான் எங்களோட லாங் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்த பிள்ளைலாம் இங்கே வச்சுருக்கோம். இதை எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். யார் பார்க்குறாங்கன்னா இங்கே பிளாக்கையும் ஒயிட்டையும், சிவப்பையும் கருப்பையும் அங்கே நின்று பார்க்குறாங்க. எல்லாம் ஜூம் பண்ணி காட்ட முடியல தம்பியை வச்சுக்கிட்டு. பாருங்கள், இது மாட்டி விடுறான் கேமராவை. அங்கே நின்று பார்க்குறாங்க. நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பத்தலை பில்லு, இன்னும் கொஞ்சம் அடுத்தா தான் ஒரு கட்டு செய்யும். ஒரு கட்டாக கட்டிட்டு போகலாம். ஆடி வந்து கீழே நிற்க மாட்டேங்கிறான், ஈரமாக இருக்குன்னு நிற்க மாட்டேங்கிறான். அறுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ அறுத்துட்ருக்காங்க, அறுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அறுக்கிற இடத்துக்கிட்ட ரொம்ப காடாக இருக்குது, பாம்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அருவாளால் அப்படி சிலிப்பி விட்டுட்டு தான் ஃபஸ்ட் டைம் அறுக்கணும். இப்போ என்ன இருக்கிறாங்கன்னா கோரை பிள்ளை இருக்கிறாங்க. பிள்ளை கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கோரை பிள்ளை இருக்கிறாங்க. அங்கே கூடையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கட்டிட்டு இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஒரே கட்டாக கட்டி தூக்கிட்டு போயிடுவோம். வயலில் இறங்கி கோரை பிள்ளை இருக்கிறாங்க, அந்த கோரையில் தான் கட்டுவோம். ஸோ கையிலலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம், எப்போ வந்தாலுமே எடுத்துகிட்டு வர மாட்டோம். அங்கே அந்த கோரை பிள்ளை காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறாங்க பாருங்கள், அடுத்துட்டு வராங்க. இது வந்து வாய்க்கால் கம்மி. இந்த கோரை பிள்ளையில் கட்டி தூக்கிட்டு போயிடுவோம். வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. லைட்டாக சீராக ஓடுது, ரொம்ப அதிகமாக ஓடலை. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனாக இருக்கும். கண்ணுக்கு எட்டுக்கு பனைமரமும் அந்த பச்சை நாற்றும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக பனைமரம் தான். பனைமரம், ஈச்ச மரம், இழுப்பு மரம். அதுதான், அதனாலேயே இந்த ஊருக்கு இழுப்பூர்னு பேர். இழுப்பு மரம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே இழுப்பூர்னு பேர். ஸோ அந்த கோரையை அறுத்துட்டு வந்து கட்டுறாங்க பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நச்சுக்கிட்டு அப்புறம் தான் கட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா கோரையை முடிஞ்சு பிள்ளை கட்டிக்கிட்டு போக போகிறோம். கட்டுறாங்க. ஸோ 2 முனையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டோம்னா கட்டிடலாம் பிள்ளை. அது மாதிரி 2 ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு கட்டிகிட்டு போக வேண்டியதான். ஒன்று ரெடி ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எடுத்து கட்ட போகிறாங்க. அவ்வளோதான், 2 பக்கம் போட்டுட்டு பிள்ளை அள்ளி வச்சு கட்டணும், அவ்வளோதான். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயந்தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஆடு மாடு பில்லு இது எல்லாமே பார்த்து வளர்கிறதுனால எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பிள்ளை இருக்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான், பெரிய விஷயந்தான் அதெல்லாம் எங்களுக்கு. ஸோ அப்படி யாரும் கேட்டாதீங்க கமெண்ட்லலாம். என் தம்பி வந்துட்டு பில்லு எடுக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா பில்லு எடுத்து சாப்பிடுவான், அந்த கோரை பில்லை சாப்பிடுவான். அதை சாப்பிடுவான் தம்பி. அந்த கோரை நான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறான்னு பாருங்க. டாடி கட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமாக வைக்கணும் பில்லை. கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வச்சுட்டாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பில்லு இருக்குது. ஸோ அதையும் அள்ளி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதி நிற்கிறான். இது கொஞ்சம் பில்லு இருக்குது, அள்ளி வச்சு கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். வேண்டாம், கூடையில் வேணாம். தம்பியை தூக்கிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். எப்போவுமே நாங்கள் கூடையில் ஒரு கூடை எடுத்துகிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ தம்பியும் வந்திருக்கானா, அதனால ரொம்ப கஷ்டம். கூடையும் எடுத்துகிட்டு வரல, லைட்டாக மழை தூரல் தெரியுது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா நிறையா எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து கட்டுறாங்க, கட்டணுன்னு காட்டுறேன். ஆதி பார்த்திங்கன்னா அங்கிட்ட விளையாண்டுட்டு நிற்கிறான், கோரையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் ஆதி. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை எடுத்து முடிச்சாச்சு. அவங்க அப்பாட்ட போயிட்டான் ஆதி. ஆதி 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 இங்கே பாருங்க. ஆதி ஆதி
அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ பில்லு கட்டியாச்சு, நம்ம தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். தூக்குங்க. ஆதி என்கிட்ட கொடுத்துட்டு தூக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதியும் அவங்க அப்பா விளையாடுறாங்க. ஸோ பிள்ளை தூக்கிட்டு நம்ம போகலாம், மழை வருது. அங்கே போயிட்டு மாட்டுக்கு போட்டுட்டு நான் அவங்களை காட்டுறேன். தள்ள தூக்கணும். தூக்கிட்டாங்க, வீட்டுக்கு போகிறோம். நான் வீட்டுக்கு போயிட்டு மாட்டுக்கு போடும்போது நான் எடுக்கிறேன். ஸோ ஆதி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அன்னக்குடியில் தான் உட்காந்துருக்கான். நான் தான் தூக்கிட்டு போகிறேன். போங்க போங்க, நான் எடுத்துக்கிறேன், போங்க. வீட்டுக்கு போய் காட்டுறோம் உங்களுக்கு நான். அவ்வளோதான், வீட்டில் போயிட்டு மாட்டுக்கு போடும்போது வீடியோ எடுக்கலாம். போகலாமாப்பா? போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு. நீ பாய் சொல்லு. பாய் சொல்லிட்டாங்க. ஓகே பாய், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா சதீஷ் அங்கே போயிட்டாங்க, நாங்கள் இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆதி அன்னக்கூடையில் வச்சு தூக்கிட்டு போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங்கில் போயிட்டு அறுத்துட்டு வரோம். இங்கிட்டலாம் பில்லு இல்லை, களக்குள்ளி அரிச்சிட்டு, வரப்பில் உள்ள பில்லை தான் களக்குள்ளி அடிச்சிட்டு அதெல்லாம் போயிடுச்சு, அழிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், மாடு எழுந்திருக்குது. பில்லு பார்த்தோன்னே 2 பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பில்லை பார்த்தோன்னா 2 பேரும் எழுந்துட்டாங்க. நம்ம கிட்ட போய் பில்லு போடு. இன்னும் வந்துட்டோம், நாங்கள் பில்லை இருந்துட்டு மாட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இவங்க 2 பேரும் அங்கிட்டே பில்லை பார்த்துட்டு எழுந்துட்டாங்க. இங்கே தான் எங்கள் கருப்பி செவப்பி கட்டம்மான்னு சொல்லுவோம், ரெட் கலரை. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். பில்லு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் போயிட்டு நான் குளிச்சுட்டு எங்கள் வேலையை பார்க்கணும். பாய். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அங்கே நிற்கிது பாருங்கள் பெரிய மாடு, அதுவும் நம்ம வீட்டு மாடு தான். ஸோ அதுக்கு தான் பில்லு போட போகிறாங்க. இங்கே தெரியுது பாருங்கள் செட்டு, அதுதான் நம்ம வீடு. அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே போட்டு இறங்குங்க ஆதி, கூடையிலேருந்து இறங்குங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே கட்டம்மாவை காட்டுறேன் நான். இங்கே தான் எங்கள் கட்டம்மா. அவ்வளோதான். இவங்க கருத்தம்மா, அவங்க கட்டம்மா.